Good evening to all, Veeramani. Today, paper 2, chapter 1, fuel and combustion. Fuel and combustion. நம்ம வந்து ஃபியூல் என்ன யூஸ் பண்றோம், இன்புட்ல என்ன யூஸ் பண்றோம், ஃபியூல் அவுட்புட்ல என்ன வருது. இன்புட்ல யூஸ் பண்ற ஃபியூல் வந்து ஆயிலா யூஸ் பண்றோமா, இல்ல கேஸா யூஸ் பண்றோமா, இல்ல நிலக்கரி இது போல நிலக்கரியா யூஸ் பண்றோமா, அது என்ன டைப் எரிபொருள் வந்து இன்புட்டா யூஸ் பண்றோம், அதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கு, ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர், இது போல என்னென்ன இருக்கு. அடுத்தது அவுட்புட்டு வரப்ப வெளியில வரப்ப ப்ளூ கேஸா வருது, அதுல என்னென்ன கண்டென்ட் வெளியில வருது, எவ்வளோ H2O வருதா, கார்பன் டை ஆக்சைடா வருதா, அடுத்தது சல்ஃபர் சல்ஃபர் SO2 சல்ஃபர் ஆக்சைடா வருதா, இதுல என்னென்ன கண்டென்ட் வருதுன்னு பார்க்கணும். இதுதான் பேசிக் கான்செப்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. அப்புறம் இதுல கண்டென்ட் எப்படி பேர்ன் ஆகுது, பாதி பேர்ன் ஆகுதா, நல்லா பேர்ன் ஆகுதா இல்லையான்னு பாக்குறது ப்ளூ கேஸ்ல வரப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வச்சு அதுல இப்ப எக்ஸஸ் ஏர் எங்க நம்ம வந்து ஆட் பண்ணணும், எப்படி எக்ஸஸ் ஏர் அது தியரட்டிக்கலா எப்படி கண்டுபிடிக்கணும். அப்புறம் வந்து இந்த கரெக்டா நீ சொன்ன கான்செப்ட் என்ன புரிஞ்சதுன்னா, மேங்கோ அழகா சொன்னாரு. இன்புட்ல எவ்வளவு வால்யூம் தரும், எவ்வளோ வெயிட் பை வெயிட் இன்புட்ல எவ்வளவு தரும், அவுட்புட்ல அதை எப்படி வந்து லிக்விடா எடுத்து அதை வந்து வால்யூம் பேஸ்ல அதை எப்படி கொண்டு வரும், வாட்டர் ஆட் பண்ணா எப்படி கிடைக்குது. அது போலதான் தியரிட்டிக்கல ஏரை வந்து அதில் ஆட் பண்ணி அந்த ஃபார்முலா வைஸை கொண்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இன்னைக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது நல்ல ஒரு பேசிக் கான்செப்ட் எனக்கு புரிஞ்சுது. இதை வச்சு நான் கால்குலேஷன் போடுறப்ப பெட்டரா இருக்கும், பெஸ்டா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சூப்பர் வீரமணி. தேங்க்ஸ், கங்க்ராட்ஸ் வீரமணி. சூப்பரா ஒண்டர்ஃபுல்லா பண்ணிட்டீங்க. சூப்பர் வீரமணி. ஓகே, அமுல் சார்.